பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய கண்களில் இன்று நமக்கு தயை கிடைப்பதாக. இந்த வேளையிலே டேவிட் ஜீசஸ் தினசரி தொகுப்பில் இணைந்திருக்கும் உங்களை மாராநாதா ரிவைவல் சர்ச் கர்த்தார் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்காக தேவன் கொடுத்த வார்த்தை யாத்திராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் அதன் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அடிக்கி கேட்ட வசனத்தில் ஒரு காரியத்தினை பார்த்தீர்களா? உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்பதனை தேவன் சொல்கின்றார். அன்று சீனாய் மலையின் மேல் மோசேக்கு ஒரு மேகத்தின் மேல் நின்று காட்சியளித்து மோசே வழி நடத்தி வந்த ஜனங்களை குறித்து தன்னுடைய காரியமாய் ஒரு காரியத்தினை வினவுகின்றார். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்கின்ற வார்த்தைகள் தேவன் செய்ய போகும் செய்கையை குறிக்கின்றது. தேவ ஜனமே, நீங்கள் ஆவலோடும் அங்கலாய்ப்புகளோடும் இருக்கின்ற ஒரு தருணத்திலே இன்று தள்ளப்பட்டு காணப்படுகின்றீர்களா? தேவன் இவ்வாறு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேனே, இன்னும் ஒன்றுமே நடக்காமலே காணப்படுகிறதே என்று எதிர்பார்ப்புகளோடு காணப்படுகின்றீர்களா? உங்களுக்காகவே தான் இன்றைய நாளிலே தேவன் இந்த சத்தியத்தை பகிர்கின்றார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் பரவாயில்லை. அக்கிரமக்காரர் பிடியில் அகப்பட்டிருக்கின்றீர்களா? பாவத்தின் விளிம்பில் குற்றவாளியாக நிற்கின்றீர்களா? தேவன் உங்களுக்காக சொல்லுகின்ற வார்த்தை, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆகவே தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, பெரியோரே சிறியோரே, நீங்கள் தேவனுக்கு விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆதலால் உங்களுக்காக இன்றைய நாளிலே தேவன் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சந்திப்பார், நடப்பிப்பார், வழி நடத்துவார், நம்மோட கூட இருப்பார். அவரை நம்மிடமாக கூட்டு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இன்றைய நாள் மிகுந்த ஆசீர்வாதமாக நமக்கு அமைவதாக. ஆமேன். கண்களை மூடுவோமா? கர்த்தர் மன இரக்கமும் மிகுந்த கிருபைகளும் என்றுமே நிலைத்திருக்கும் நீடிய சாந்தமும் மட்டிடப்படாத மகாதயையும் என்றுமே அழியாத சத்தியத்தினை உடன்படிக்கையாக நம்மிடத்திலே அவருடைய பாதுகாப்போடு தந்து நம்மை வாழ வைத்திருக்கின்றார். அவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த எல்லா செயல்களுக்காக அவரை துதிப்போம். இன்றைய நாளில் நம்மோடு அவர் பேசினதற்காக, கூடவே இருக்கின்றேனே என்று சொல்லி ஒரு உறுதுணையாக இருக்கின்றதற்காக அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஜனமே, இன்றைய நாள் உங்களிடத்தில் தேவன் துணை நின்று அருள் புரிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.